இன்னைக்கு நிறைய அரபிய நாடுகளில், முஸ்லீம் நாடுகளிலே அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள், பெரிய பெரிய கம்பெனிகள், அங்கே நடக்கக்கூடிய ஆச்சரியமான சில விஷயங்களையும் ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுறாங்க. அதான் ஒருத்தர் ஒரு வேலையில் இருப்பார், அந்த ஆஃபீஸில் அவர் வேலை செய்கிறாருன்னா அவருக்கு அங்கே டீ காஃபி குடிக்கிறதும், அங்கே இருக்கிற நியூஸ் பேப்பரில் படிக்கிறதும், மேக்சினை படிக்கிறது, இதை தவிர வேறு எதுவுமே வேலை இல்லை. அவர் அவ்வளோ அலட்சியமாக தன்னுடைய வேலை, அதனுடைய முக்கியத்துவம், அங்கே வரக்கூடியவங்களுக்கு தான் பதிலளிக்க வேண்டியது, அதை பற்றி பொறுப்பே இல்லாமல் தான் ஏற்றுக்கொண்ட அமானத்தான அந்த விஷயத்தில் இன்னைக்கு எத்தனை பேர் அதை அலட்சியம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அதே நிலையில் நேரத்தை வீணடித்து தங்களுக்குள்ள மாத வருமானம், மாசம் ஆன சேலரியை வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. அது எப்படி அவர்களுக்கு ஹலால் ஆகும் என்று அவர்கள் நினைப்பதில்லை, தங்களுடைய கடமையை செய்வதில்லை. அதுவும் அரசாங்க அலுவலகமாக இருந்தால் அந்த இடத்துல அரசுக்கு பதில் சொல்ல வேண்டிய கேள்வியே இல்லாத ஒரு இடத்துல கண்காணிப்பு இல்லாமல் இருந்தால், அங்கே அந்த அரசு வேலைகளில் அங்கே தங்களுடைய காரியங்கள் நடக்கணுங்கிறதுக்காக வரக்கூடிய மக்களிடம் அவங்க சொல்லக்கூடிய பதில்கள் அலட்சியமாக, அதாவது வரக்கூடியவங்களை திருப்பி அனுப்பி வைக்கிறது, திரும்ப நாளைக்கு வாங்க, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட இருக்கிற ஏதாவது ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு காட்டி, சாக்கு போக்கு காட்டி, மக்களை வெறுப்பேற்றி அவர்களுடைய தங்கள் வேலையை செய்யாமல் அவங்களை திருப்பி அனுப்பக்கூடிய வேலை எல்லாத்தையும் இன்னைக்கு எத்தனையோ பேர் செய்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களால இந்த மாதிரி அமானத்தை பேணாமல், தங்கள் ஏற்றுக்கொண்ட வேலையை கூட ஒழுங்காக செய்யாமல் நேரத்தை வீணடிக்கக்கூடிய மக்களால் தான் மக்களுடைய நிம்மதி கூட போகின்ற நிலை ஏற்படுகிறது. அப்போ இந்த மாதிரியான மனிதர்கள் தாங்கள் சம்பாத்தியம் அது ஹலாலாக வரவில்லை என்பதை உணராம அதிலே ஹராமான வழியிலே தங்களுடைய நேரங்களை வீணடித்து சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரியான போக்கை சிலரிடம் பார்க்கிறோம். இன்னும் சில நேரங்களில் இந்த மாதிரி இடங்களில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க சிலர் தங்களுடைய வேலை நேரத்தை 2 மணி நேரங்களோ அல்லது அதை விட அதிகமான நேரங்களோ சரியா கடந்த பின்பு தான் தங்களுடைய வேலையை செய்வாங்க. டியூட்டி டைம் இந்த நேரத்துக்கு 10 மணிக்கு டியூட்டினா அவங்க 10 மணிக்கு முன்னாடியே ஒரு பேச்சுக்கு தாங்க அதற்கு அட்டெண்டன்ஸ் போட்டாங்கன்னா அங்கே கண்காணிப்பு இருக்குங்கிறதுக்காகவே வந்துட்டா கூட அவங்க அதுக்கு பிறகு அன்னைக்குள்ள அந்த வேலையை அவங்க ஆரம்பிக்கிறது வந்தாச்சு உள்ள, அதுக்கு பிறகு நம்ம விருப்பப்படி இருந்து அதுக்கு பிறகு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதை விட அதிகமான நேரங்கள் பிறகுதான் தங்களுடைய வேலையை அவங்க செய்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டால், அவங்க இதன் மூலமாக மக்களுடைய பணத்தை வீணடிக்கிறதும், அதில் தங்களுடைய சோம்பேறித்தனத்தின் மூலமாக பித்தலாட்டம், ஏமாற்று, தில்லுமுள்ளுகள் செய்வதும், தங்களுக்கு மேல் இருக்கிறவருடைய அதிகாரிகளை ஏமாற்றுவதும், தங்களுடைய முதலாளிகளை ஏமாற்றுவதும், இந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி செய்கிற நேரத்தில் அவங்களை நம்பி அவங்களிடம் சில சர்வீஸுக்காக வரக்கூடிய மக்கள் இப்படி தாமதப்படுத்துவதனால அவங்களுடைய நேரங்களை வீணடித்து, அல்லது அவங்கள்ட்ட அவங்க வேலை சீக்கிரம் நடக்கணும்னு அதற்காக லஞ்சம் வாங்குவது, ஹராமான முறையில் அங்கேயும் ஹராமான முறையில் சம்பாதிப்பதற்காக முயற்சி செய்வது, இதையெல்லாம் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சாமல் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆக நாம் நமது வேலைகளிலும் நம்முடைய அலுவலக பணிகளிலும் தொழிலிலும் அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும். அல்லாஹ்வோட பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது. நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ஹலாலாக நமக்கு வருகிறதா, உரிய நேரத்தில் நம்முடைய வேலையை ஆரம்பிக்க வேண்டும், அதற்கான ஜவாப் பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இந்த நேரத்திற்கு அல்லாஹ்வோட பதில் சொல்ல வேண்டும். வேலையில் உண்மையான இஹ்லாஸ், சுத்தம், மனசு சுத்தம் இருக்க வேண்டும். ஏமாற்றுவதோ அல்லது ஏதேனும் ஒரு தன்னுடைய வேலையை விட்டு தப்பிக்க வேண்டும் என்பதற்காக மக்களை ஏமாற்றுவதோ கூடாது. தன்னுடைய வேலையில் தன்னிடம் வரக்கூடிய மக்களிடம், அது ஒரு கடையில் இருந்தால் வாடிக்கையாளராக இருக்கலாம், வாங்குவதற்காக யாரும் இருக்கலாம், அல்லது ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், அங்கே ஏதோ ஒரு சர்வீஸ்க்காக நம்மிடம் தேடி வர்றவங்களாக இருக்கலாம். அப்படி யாராக இருந்தாலும் அவங்களோட நல்ல விதத்தில் அவங்களை கண்ணியப்படுத்தி அவங்களுக்கு தேவையான வேலைகளை செய்து கொடுக்கிறதும், அவங்கள்ட்ட ஒரு வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் அதை சரியான முறையில் உண்மையான முறையில் ஏமாற்றாத முறையில் செய்வதும் அல்லாஹ்வோட நற்கூலி எதிர்பார்த்து செய்யக்கூடியதாக ஆகும். அப்போ அல்லாஹ்விடம் அந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வேலையில் இருக்கக்கூடிய சிரமத்தை கூட அவர் பொறுத்து கொண்டால் அல்லாஹ்விடம் அதற்கு நிச்சயமாக கூலி கிடைக்கும் என்று இங்கு ஷேக் அவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்போ நல்ல அமல்கள் செய்வதில் நம்முடைய தொழுகை, இபாதத்துகள் அல்லது நோன்பு, துவா, திக்ரு, குர்ஆன் ஓதுதல், இதை மட்டும்தான் நம்ம சரியாக செய்யணுங்கிறது இல்லை. மற்ற விஷயங்களிலும் நம்முடைய சம்பாத்தியத்துக்கு வழியாக இருக்கக்கூடிய தொழில் போன்ற விஷயங்களில் கூட நம்ம உண்மையாக அல்லாஹ்விற்கு இருக்க வேண்டுமே தவிர அதில் ஏமாற்றுவது, ஹராமான முறையில் நடந்து கொள்வது, இதையெல்லாம் ஒரு கட்டாயம் ஒரு முஸ்லீம்
தவிர்க்க வேண்டும் என்பதை ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுறாங்க.